அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் கணேசன். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் எங்கள் சொந்தக்காரங்கள் இருக்கக்கூடிய நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து காலையிலேயே வந்து 4 மணிக்கு 4:30 அந்த மாதிரி எழுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையிலேருந்தே ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே இருப்பாங்க. திரும்பி வந்து 8 மணிக்கு ஒரு பரபரப்பாக கொஞ்சம் நஞ்ச உணவு எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு பள்ளிக்கூடம் போவாங்க. திரும்பி பள்ளிக்கூடத்தில் நேரத்தை செலவிடுவாங்க. திரும்பி மாலை வந்து கொஞ்சம் இது திரும்பி வந்து டியூஷன், அதுக்கப்புறம் 10-10:30 வரையும் ஹோம்ஒர்க். இதே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பான்மையான பள்ளிகள் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுனால மாணவர்களை வந்து நல்லா கசக்கி புழிவாங்க. ஸோ அந்த சூழல் வந்து ஒரு பெரும் மன அழுத்தமாகவே இருக்கும். அந்த மன அழுத்தம் வந்து அந்த படிப்பை வந்து பெரும் சுமையாக்கிடுச்சுன்னா அங்கேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, ஸோ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த அளவு மன அழுத்தத்துக்குள்ளே போக முடியாது. ஈஸியாக படிப்பை எப்படி வந்து ஈஸியாக வந்து கடக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால வந்து இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இதை வந்து என்னன்னா, இந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணாதான் அந்த ஸ்கோர் நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். புரிதலோட மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா படிப்பு வந்து ஒரு சுமையாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு இலகுவாக எட்டு போகிற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸோ அவங்களுக்கு அந்த மைண்ட் ப்ரெஷர் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்களில் இருந்து நல்ல பெரிய அளவு ஸ்கோரும் பண்ண முடியுது. அதனால் இந்த படிப்பை எந்த அளவுக்கு இலகுவாக நம்ம எட்டு போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் வந்து நம்ம மைண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணாலே வந்து எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்ஸஸ் கெட்டு போயிடலாம். அது ஒரு நாளில் சேஞ்ச் பண்ண முடியாது. தொடர்ச்சியான ஒரு பயிற்சியில் தான் அது முடியும். ஸோ அது தேவையான விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ.